வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஈடன் கார்டன்ல நடந்த இந்த விறுவிறுப்பான போட்டி ரசிகர்களோட ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு எஃபெக்டுக்கு கொண்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். சோ அந்த மேட்சை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் செமிஃபைனல்ஸுக்கு தயாரா இருக்கிற நிலையில இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட செமிஃபைனல்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஈடன் கார்டன் மைதானத்துல இந்த மேட்ச் தொடங்கிச்சு. இந்தியா டாஸ் வின் பண்ணிச்சு. டாஸ் வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண அழைச்சது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய கிளம்புற வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம இந்திய பவுலர்களை துவம்சம் பண்ணாங்க. இறங்கின எல்லா பேட்ஸ்மேன்களுமே 25+ ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்திய பவுலர்கள் நொந்து போயிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல பும்ரா மட்டும்தான் ஓரளவுக்கு ரன்களை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளும் எடுத்திருந்தாரு. இப்படியாக 20 ஓவர்களுக்கு 195 ரன்களை இலக்கா நிர்ணயிச்சிருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நம்ம சேட்டன், கேரள சேட்டனோட அதிரடியான ஆட்டம் மற்றும் நிதானமான ஆட்டத்தினால இந்திய அணி செமிஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பை தக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆட்டத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. இதுல சஞ்சு சாம்சன் அவர்கள் தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இந்த ஆட்டத்தின் மூலமா அதிரடியா பதில் சொல்லியிருக்கிறான்னு சொல்லலாம். நம்ம சேட்டன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நிதானமா தன்னோட ஆட்டத்தை தொடங்கினாரு. அதே சமயம் எதிரணியில் இருக்கிற பேட்ஸ்மேன்கள் வேகமா ரன் சேர்க்க முயற்சி பண்ணி அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தாங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூட இப்படி அதிரடியா ஆடி ஆட்டம் இழந்தாரு. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தது, இன்னொரு பக்கம் நங்கூரம் பாய்ச்சின மாதிரி நம்ம சேட்டன் பாத்தீங்கன்னா நின்னாரு. சோ எல்லாருமே நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் இருக்கிற வரைக்கும் இந்தியா கண்டிப்பா வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. அதே போல கடைசி ஓவர்ல முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிச்சு இந்தியாவோட வெற்றியை உறுதிப்படுத்தினாரு நம்ம சேட்டன். சோ இந்த ஆட்டத்தின் மூலமா சஞ்சு சாம்சன் அவர்கள் தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் இல்லாம இருந்துச்சு. கிடைச்ச வாய்ப்பை சஞ்சு சாம்சன் சரியா பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 97 ரன்கள் நாட் அவுட்ல இந்திய அணிய செமிஃபைனல்ஸுக்கு கூட்டி போயிருக்கிறாரு. இந்த இந்திய அணியோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சனா இருக்கிறாரு. சோ இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பெற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல இந்த ஆட்டம் பத்தின உங்களோட கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.